ஓம் ஸ்வானத்துஜ சூலகஸ்த தந்தோ பைரவா பிரசோதியாத். ஐக்கிய நேயர்களுக்கு வணக்கம். துன்பம் தீர்க்கும் தலங்களில் பண ஒரு அரிக்கக்கூடிய கோயில்களை பற்றியும் அங்கு வழிபடும் முறைகளையும் அங்கு பரிகாரம் செய்யக்கூடிய முறைகளையும் தற்போது உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 5 தலங்கள் பார்க்குறோம். அதில் திருவள்ளூரில் டவுனுக்கு அடியில் இருக்கக்கூடிய பஞ்சமுக விநாயகர், பஞ்சமுகத்தில் விநாயகர் இருக்கிறாரு. அவர் குபேர முறையில் இருக்கிறாரா, அந்த இடத்திற்கு திங்கள் கிழமை அன்று 11 அகல் விளக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா டவுனில் இருக்கக்கூடிய கோயில். இது வந்து சுயம்பா இருக்கக்கூடிய கோயில், பஞ்சமுக விநாயகர் கோயில் சொல்லக்கூடியது. இது முக்கியமான பரிகார ஸ்தலம், பணம் வருக அருகிருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தலம். அடுத்த ஸ்தலம் சொல்லும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் லட்சுமி குபேரர் ஆலயம். அந்த லட்சுமி குபேரர் ஆலயத்தில் நீங்கள் புதன்கிழமை போகணும். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 3 நாளில் போகலாம். போயிட்டு 5 அகல் விளக்கு நெய் விளக்கை ஏற்றிட்டு அது பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பணம் வரக்கூடும். ஏன்னா இதெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கோயில்கள். இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் தற்போது கலிகாலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது லட்சுமி கணபதி ஆலயம் திருநின்றவூர். இந்த கோயில் வந்து அஷ்ட லட்சுமிகளும் கணபதிய பூஜை ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருநின்றவூரில் அந்த ஸ்தலத்திற்கு நீங்கள் திங்கட்கிழமை அன்று சென்று 11 அகல் விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதுக்கு அருகம்புல்லை சாத்தி அதற்கு சென்று வந்தால் பணம் வருக அருகிருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தலம். அடுத்தாப்புல உங்களை பொறுத்த வரைக்கும் மப்பேடில் இருக்கக்கூடிய சிங்காண்டீஸ்வரர் கோயில். அதில் வந்து குபேர மூலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருக்கார். தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைக்கு சென்று 3 அகல் விளக்கு ஏற்றிட்டு அதில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே அந்த கோயிலுக்கு நல்லா இருக்கும். இன்று பணம் இருந்தாலும் எதை இருந்தாலும் மதிக்கக்கூடிய காலகட்டம் ஆயிடுச்சு. ₹1,00,000 கிடைக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் தான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லியிருக்கோம். அந்த பரிகார ஸ்தலங்கள் போய் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக தற்போது பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து தீர்வை தீர்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அடுத்த வாரம் இன்னும் துன்பம் தீர்க்கும் தலங்களை பற்றி பார்ப்பாட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.